கையில ஒரு கனமான கல்லை தூக்கிக்கிட்டு நிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். 5 நிமிஷம் அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. என்னடா இது சாதாரண கல்லு தானேன்னு தோணும். ஆனா அதே கல்லை ஒரு மணி நேரம் அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருங்க, உங்க கை மெல்ல வலிக்க ஆரம்பிக்கும். அதுவே ஒரு நாள் முழுக்க அந்த தூக்கிக்கிட்டே இருந்தா உங்க கை மரத்து போயிடும். ரத்த ஓட்டம் நின்னு போன மாதிரி ஒரு வேதனை வரும். நரம்பெல்லாம் புடைக்கும். கடைசியில அந்த வலியால உங்க உடம்பே நடுங்க ஆரம்பிச்சிடும். இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த கல்லு என்ன எடை கூடிக்கிட்டேவா போச்சு? இல்ல. ஆனா நீங்க அதை விடாம புடிச்சுக்கிட்டே இருந்ததுதான் அந்த வலியை கொடுத்துச்சு. நம்மள பல பேரு இன்னைக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லாம அலையறதுக்கு காரணமே இதுதான். ஏதோ ஒரு பழைய கசப்ப, யாரோ சொன்ன ஒரு பேச்ச, போன வருஷம் நடந்த ஒரு நஷ்டத்தை மனசுக்குள்ள ஒரு பாரமான கல்லு மாதிரி புடிச்சுக்கிட்டே நிக்கிறோம். அதை இறக்கி வைக்கணும்னு தோண மாட்டேங்குது. ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு, அவன் எப்படி என்னை பார்த்து அப்படி சொல்லலாம், இந்த ஒரு கேள்விதான் அந்த பாரமான கல்லு. பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன ஒரு ரகசியம் இருக்கு. அது ஏதோ போர்க்களம் சார்ந்தது மட்டும் இல்ல, அது நம்ம ஒவ்வொருத்தரோட மன போராட்டத்துக்கான மருந்து. நாம எதையெல்லாம் என்னுடையதுன்னு ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிறோமோ அதுதான் நம்மள ஒரு கட்டத்துல போட்டு அமுக்குது. ஒரு சின்ன விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? ஆத்துல ஒரு மரம் அடிச்சிட்டு வருதுன்னா அது பாட்டுக்கு தண்ணியோட போய்கிட்டே இருக்கும். ஆனா அந்த மரம் ஒரு இடத்துல சிக்கிக்குச்சுன்னா அங்கதான் அழுக்கு சேரும், அங்கதான் குப்பை தேங்கும், அங்கதான் தண்ணி தேங்கி நாற்றம் எடுக்கும். நம்ம மனசும் அப்படித்தான். எதையாவது ஒன்ன பிடிச்சுக்கிட்டு தேங்கி நிக்கிறப்போதான் அங்க நிம்மதி கெட்டு போகுது. விட்டு விடு. இந்த ஒரு சொல்லுக்குள்ள உலகத்தோட அத்தனை பெரிய ஞானமும் அடங்கி இருக்கு. இது ஏதோ சோம்பேறித்தனத்துக்காக சொல்றது இல்ல, இது உங்களை நீங்களே விடுவிச்சுக்க சொல்ற ஒரு விடுதலை குரல். நம்ம ஊரு சந்தையில ஒரு வேடிக்கை பார்ப்போம். ஒருத்தன் பெரிய மூட்டையை தூக்கிக்கிட்டு போவான். அவனுக்கு அந்த மூட்டை பாரம்தான். ஆனா அவன் அதை தூக்கிக்கிட்டு போயே ஆகணுங்கிற கட்டாயத்துல இருப்பான். ஆனா நம்மள பல பேரு தேவையே இல்லாத பழைய குப்பைகளை மூட்டை கட்டி முதுகுல சுமந்துக்கிட்டு ஏன் என் முதுகு வலிக்குதுன்னு சாமி கிட்ட சண்டை போடுறோம். சாமி சொல்றது ஒண்ணுதான், அந்த மூட்டையை இறக்கி வை, பாரம் குறைஞ்சிரும். நாம எதை விட மறுக்கிறோமோ அங்கதான் நம்ம வீழ்ச்சி ஆரம்பிக்குது. அர்ஜுனன் தேர்தட்டுல உட்கார்ந்து வில்லையும் அம்பையும் கீழே போட்டப்போ அவன் பயத்துல விடல, அவன் குழப்பத்துல எதை செய்யணும்னு தெரியாம இருந்தான். அப்போதான் கண்ணன் சொன்னா, நீ எதை கொண்டு வந்த இதை இழக்கிறதுக்கு? எதை நீ உன்னுடையதுன்னு நினைக்கிறியோ அது உன்கிட்ட இருந்து வந்தது இல்ல, உன்கிட்டயே இருக்க போறதும் இல்ல. இந்த ஒரு புரிதல் வந்துட்டா நாம எதை சுமக்கிறோங்கிற ரகசியம் புரிஞ்சிரும். வாழ்க்கைங்கிறது ஒரு ஓடுற நதி மாதிரி. அதுல நீங்க ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு இந்த தண்ணி எனக்கு மட்டும்தான் வேணும்னு கை கட்டி பிடிச்சீங்கன்னா கைக்குள்ள இருக்கிற தண்ணி கொஞ்ச நேரத்துல வடிஞ்சு போயிரும். ஆனா கையை விரிச்சு விட்டுட்டீங்கன்னா நதியே உங்களுக்கு சொந்தமாயிரும். பிடிவாதம்ங்கிறது ஒரு முட்டுச்சந்து. அங்க நீங்க எவ்வளவு வேகமா முட்டினாலும் தலைதான் உடையுமே தவிர பாதை கிடைக்காது. விட்டு விடுன்னு சொல்றது உங்க கடமையை விடுறது இல்ல, அந்த தேவையற்ற பிடிமானத்தை விடுறது. ஒரு மனுஷன் எப்ப நிம்மதியா தூங்குறான்னா தான் போட்டிருக்கிற சட்டை, தான் பார்த்த வேலை, தான் வச்சிருக்க அத்தனை கௌரவம் எல்லாத்தையும் ஒரு ஓரமா கழட்டி வச்சுட்டு படுக்கும்போதுதான். அந்த விடுதல் தான் அவனுக்கு அந்த 6 மணி நேரம் உறக்கத்தை கொடுக்குது. அதே மாதிரிதான் உங்க மனசுல இருக்கிற பாரத்தையும் நீங்க கழட்டி வைக்க கத்துக்கணும். ஒரு சின்ன பையன் ஒரு ஜாடிக்குள்ள கைவிட்டு அதுல இருந்த மிட்டாயை அள்ளுனான். அள்ளும்போது நிறைய மிட்டாய் வேணும்னு கையை குமிச்சுக்கிட்டான். இப்போ ஜாடியோட வாய் குறுகலா இருக்கிறதால அவனால கையை வெளியே எடுக்க முடியல. அவன் அழ ஆரம்பிச்சான். அவங்க அம்மா வந்து சொன்னாங்க, மிட்டாயை விட்டு கை வெளியே வந்துரும். ஆனா அவனுக்கு மிட்டாயும் வேணும், கையும் வெளியே வரணும். இதுதான் நம்ம நிலைமை. நமக்கு நிம்மதியும் வேணும், ஆனா நம்ம பிடிச்சு வச்சிருக்க அந்த பழைய கசப்புகளையும் விட மனசில்ல. கையை திறந்தாதான் மிட்டாய் கீழே விழும், ஆனா கை விடுதலையாகும். கை விடுதலையானா இன்னும் 1000 மிட்டாய்களை நம்மால தேடி போக முடியும். இந்த ஒரு தத்துவத்தை நாம புரிஞ்சுக்க தவறுறதாலதான் வருடக்கணக்கா ஒரே வலிய சுமந்துகிட்டு இருக்கோம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாம்பை கண்டும் பயம், பழுதையை கண்டும் பயம்னு. இருட்டுல ஒரு கயிறை பார்த்துட்டு பாம்புன்னு நினைச்சு பயப்படுறவன் அது கயிறு தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பயத்தை விட மாட்டான். ஏன்னா அவன் மனசு அந்த பயத்தை சுவைக்க பழகிருச்சு. மனசுங்கிறது ஒரு விசித்திரமான கருவி. அதுக்கு சந்தோஷத்தை விட சோகத்தையும் பிடிவாதத்தையும் பிடிச்சு வச்சுக்கிறதுல தான் ஒரு திருப்தி. அன்னைக்கு அவன் என்ன அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டான். இந்த ஒரு வரியை நாம எத்தனை தடவை நமக்குள்ளேயே சொல்லியிருப்போம். ஒவ்வொரு தடவை அதை சொல்லும் போதும் அந்த வலி புதுசா வருது. அந்த மனுஷன் என்னவோ அன்னைக்கு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு போயிட்டான். ஆனா நாம வருடக்கணக்கா அதை நமக்கே சொல்லிக்கிட்டு நம்மளை நாமே காயப்படுத்திக்கிறோம். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அட்டாச்மெண்ட். அதாவது அந்த சம்பவத்தோட நாம நம்மளை பிணைச்சிக்கிட்டோம்.
கிருஷ்ணர் சொல்லும் நிஷ்காம கர்மா என்ன தெரியுமா? பலனை எதிர்பார்க்காம வேலை செய்யறது மட்டும் இல்ல, அந்த பலனோட வர்ற கசப்பையும் இனிப்பையும் சமமா பார்க்கறது. நாம ஏன் ஒரு தோல்வியை பிடிச்சுக்கிட்டு அழறோம்? ஏன்னா நாம அந்த வெற்றியை நம்மளோட அடையாளமா நினைச்சோம். நான் ஜெயிச்சாதான் எனக்கு ஒரு மதிப்புன்னு நினைக்கிறப்போ தோக்கும்போது அந்த மதிப்பு இல்லாம போயிருது. ஆனா நான் செய்ய வேண்டியதை செஞ்சேன் அவ்வளவுதான்னு நினைக்கிறவனுக்கு பாரம் இருக்காது. ஒரு குயவன் பானை செய்யறான்னு வச்சுக்கோங்க. அவன் கவனமெல்லாம் அந்த மண்ணை அழகா உருமாத்துறதுல தான் இருக்கணும். ஆனா அவன் இந்த பானை இவ்வளவு ரூபாய்க்கு போகுமா, இது உடைஞ்சிருமான்னு யோசிச்சுக்கிட்டே செஞ்சான்னா அவனால ஒரு முழுமையான பானையை செய்ய முடியாது. பிடிவாதம் நம்ம கவனத்தை சிதறடிக்கும். வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் ரொம்ப நேசித்தவங்க நம்மளை விட்டு போகலாம், இல்லை நாம் ஆசைப்பட்ட வேலை கிடைக்காம போகலாம். அந்த இடத்துல நாம் பண்ணுற தப்பு என்னன்னா, ஏன் எனக்கு மட்டும் இப்படின்னு கேட்கறது தான். இந்த கேள்விக்கு உலகத்தில் யாருமே பதில் சொல்ல முடியாது. ஏன்னா காலம்ங்கிறது ஒரு சுழற்சி. இன்னைக்கு மேலே இருக்கிறது நாளைக்கு கீழே வரும். இதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வரணும்னா முதல்ல அந்த எதிர்பார்ப்பை விடணும். இப்படித்தான் நடக்கணும்னு நாம் ஒரு கோடு போடுறோம் பாருங்க, அந்த கோடு தான் நம்ம துயரத்தோட ஆரம்பம். வாழ்க்கை அது பாட்டுக்கு ஒரு பாதையில போகும், நாம அதுக்கு குறுக்கே நின்று அணைகட்ட பார்க்குறோம். அந்த அணை உடையும் போது நாமளும் உடைஞ்சு போறோம். அதுக்கு பதிலாக அந்த தண்ணியோட நீந்தி போக பழகிட்டா நாம ஏன் பயப்படணும்? ஆன்மீகம்ங்கிறது ஏதோ காடு மலைக்கு போய் தவம் பண்றது மட்டும் இல்லை. நீங்க இருக்கிற இடத்துல இருந்துகிட்டே உங்க மனசை ஒரு சாட்சியா பார்க்கறது தான் உண்மையான ஆன்மீகம். ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து வர்ற ரயிலையும் போற ரயிலையும் வேடிக்கை பார்க்குற மாதிரி உங்க மனசுல தோன்ற எண்ணங்களை வேடிக்கை பார்க்க பழகுங்க. சரி, இப்போ ஒரு வருத்தம் வருதா, வரட்டும், அது பாட்டுக்கு போகட்டும்னு விட்டுட்டா அது உங்களை பாவிக்காது. ஆனா நீங்க அந்த ரயிலுக்குள்ள ஏறி உட்காந்துக்கிட்டு அது போற இடத்துக்கெல்லாம் கூடவே போனீங்கன்னா நீங்க உங்க நிம்மதியை அங்கேயே தொலைச்சிடுறீங்க. விட்டு விடு, இந்த சொல்லுக்குள்ள இருக்கிற அந்த நிதானம் தான் உங்களை ஒரு முதிர்ச்சியான மனுஷனா மாத்தும். பல நேரங்களில் நாம் சில உறவுகளை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சு வச்சுக்க பார்க்குறோம். நான் சொல்கிறத அவங்க கேட்கணும், அவங்க என் பேச்சை மீறக்கூடாது. இது அன்பில்லை, இது ஒரு வகையான ஆதிக்கம். எப்போ ஒரு மனுஷன் மற்றவங்களோட சுதந்திரத்தில் கை வைக்கிறானோ அப்போவே அங்கே விரிசல் ஆரம்பிச்சிருது. ஒரு பறவையை நீங்கள் கூண்டில் அடைச்சி வச்சு அதுக்கு தங்கத்தில் தீனி போட்டாலும் அதுக்கு உங்கள் மேலே அன்பு வராது. ஆனால் அந்த பறவையை சுதந்திரமாக பறக்க விட்டுட்டு அது உங்ககிட்ட தேடி வரும்போது கொடுக்குற ஒரு தானியத்தில் இருக்கிற அந்த அன்பு இருக்கே, அதுதான் உண்மையானது. விடுறதுல தான் அன்பு இருக்கு, பிடிச்சு வச்சுக்கிறதுல வெறும் பயம் மட்டும்தான் இருக்கும். நம்ம ஊர் கோயில் தேரை இழுக்கும்போது கவனிச்சிருக்கீங்களா? எல்லாரும் சேர்ந்து ஹரிஹரான்னு கத்தி இழுப்பாங்க. ஆனால் அந்த தேர் ஒரு இடத்துல தங்குன்னு நின்றுச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து இன்னும் அதிகமாக கயிறை இழுக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்புறம் முட்டுக்கட்டையை எடுத்துட்டு நிதானமாக ஆரம்பிப்பாங்க. வாழ்க்கையும் அப்படித்தான். ஏதோ ஒரு இடத்துல தடை நிற்குதுன்னா போட்டு முட்டி மோதி ரத்தம் சிந்தக்கூடாது. கொஞ்ச நேரம் அந்த பிடிவாதத்தை விட்டுட்டு என்ன தப்புன்னு நிதானமாக பார்க்கணும். முட்டுக்கட்டை உங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்கு, அதை எடுத்துட்டீங்கன்னா வாழ்க்கை தேர் தானா ஓடும். கடமைக்கும் பிடிவாதத்துக்கும் இடையில ஒரு மெல்லிய நூல் ஓடுது. பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, விட்டு விடுன்னு சொல்லிட்டா அப்புறம் எதுக்கு உழைக்கணும், எதுக்கு ஓடணும்னு கேட்குறாங்க. ஆனால் நிஜமான ஆன்மீகம் சோம்பேறித்தனத்தை சொல்லி கொடுக்கல. ஒரு விவசாயி எடுத்துக்கோங்க. அவன் நிலத்தை உழுவான், விதை போடுவான், தண்ணி பாய்ச்சுவான், களை எடுப்பான். இதெல்லாம் அவனோட கடமை. ஆனால் நாளைக்கே மழை பெஞ்சு என் பயிர் செழிப்பாக வளர்ந்து நான் இவ்வளோ மூட்டை நெல் எடுக்கணும்னு அவன் மனசுக்குள்ள ஒரு கணக்கு போட்டு அந்த எண்ணத்திலேயே தூக்கம் இல்லாமல் தவிச்சான்னா அங்கே தான் அவன் நிம்மதியை விடுறான். மழை பெய்யறதும் பெய்யாததும் அவன் கையில் இல்லை. அவன் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த மண்ணை நேசித்து வேலை செய்யறது மட்டும்தான். எப்போ அந்த முடிவை ரிசல்ட் அவன் பிடிச்சிக்க ஆரம்பிக்கிறானோ அப்பவே அந்த மண்ணுக்கும் அவனுக்கும் இருக்கிற தொடர்பு அறுந்து போயிடுது. அவன் கடமை ஒரு பாரமாக மாறிடுது. நம்ம ஊரில் ஒரு பழக்கம் உண்டு. பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க? நல்லா இருன்னு சொல்லுவாங்க. அவங்க கையில் ஆசீர்வாதம் கொடுக்குற அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறத விட அவங்க மனசில் இருக்கிற அந்த வாழ்த்துற எண்ணம் தான் முக்கியம். ஆனால் அந்த ஆசீர்வாதம் வாங்குற நாம இப்போ இவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு, நாளைக்கே எனக்கு லாட்ரி அடிச்சிரும்னு நினச்சா அது எவ்வளவு முட்டாள்தனம். நாம் பண்ணுற ஒவ்வொரு செயலும் ஒரு விதை மாதிரி. விதை போட்டாச்சு, அது மரமாக வளர்றதுக்கு அதுக்கான காலம் எடுக்கத்தான் செய்யும். நாம் தினமும் போய் அந்த மண்ணை தோண்டி ஏன் இன்னும் செடி வரலன்னு பார்த்தா அந்த விதை செத்து போயிடும். அந்த தேவையற்ற பதட்டத்தை விட்டு விடுன்னு தான் கீதை சொல்லுது. கர்மாங்கிறது வெறும் செயல் மட்டும் இல்லை, அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற உங்க மனநிலை.
ஒருத்தன் கோபத்தில் ஒருத்தரை திட்டுறான்னு வச்சுக்கோங்க. அந்த திட்டுன வார்த்தை காத்துல கரைஞ்சு போயிடும். ஆனால் அந்த திட்டும்போது அவனுக்குள்ள உருவான அந்த வன்மம், அந்த பிடிவாதம் இருக்கே, அது அவனுக்குள்ளேயே ஒரு நஞ்சா தங்கிடும். அவன் இப்படி பண்ணிட்டான், அவனை நான் சும்மா விடமாட்டேன்னு நீங்கள் ஒரு சபதம் போடுறீங்க பாருங்க. அந்த சபதம் மற்றவங்களை அழிக்கதோ இல்லையோ உங்களை மெல்ல மெல்ல அரிச்சுக்கிட்டே இருக்கும். இரும்புல பிடிச்ச துரு மாதிரி அது உங்களை உள்ளுக்குள்ளேயே தின்னுக்கிட்டு இருக்கும். அந்த பகைய, அந்த பழைய கணக்கை விட்டு விடுங்க. அதை விடுறதுனால அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம் இல்லை, நீங்க அந்த விஷத்துல இருந்து தப்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். கண்ணன் அர்ஜுனன் கிட்ட யுத்தம் செய்யின்னு தான் சொன்னான். காட்டுக்கு போய் கண்ணை மூடிக்கிட்டு உட்காருன்னு சொல்லலை. ஆனால் அந்த யுத்தத்தை ஒரு கடமையா செய்ய, அதில் வர்ற லாப நஷ்டத்தை எண்ணி தவிக்காதேன்னு சொன்னான். நாம் ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், வியாபாரம் பண்ணுறோம், இல்லை வீட்டை நிர்வகிக்கிறோம். இதெல்லாம் நம்ம போர்க்களம். இங்கே நாம் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறது தப்பில்லை. ஆனால் அந்த தோல்வி பயம் நம்ம கால்களை கட்டக்கூடாது. தோத்துட்டா என்ன ஆகுங்கிற அந்த ஒரு பயத்தை மட்டும் விட்டு பாருங்க, உங்கள் வேகம் பன்மடங்கு அதிகமாகும். பயம் இருக்கிற இடத்துல புத்தி வேலை செய்யாது. எப்போ அந்த முடிவை விடுறீங்களோ அப்போ தான் உங்கள் புத்தி தெளிவாக கூர்மையாக வேலை செய்யும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு வில்வித்தை வீரன் இருக்கான். அவன் சாதாரணமாக அம்பை எய்யும் போது கரெக்டாக இலக்க அடிக்கிறான். ஆனால் அதே போட்டிக்கு ஒரு பெரிய தங்கப்பதக்கம் பரிசுன்னு அறிவிச்ச உடனே அவன் கை நடுங்க ஆரம்பிக்குது. ஏன்? இப்போ அவனோட கவனம் அந்த இலக்கில் இல்லை, அந்த தங்க பதக்கத்தில் இருக்கு. அந்த பதக்கம் கிடைக்குமா கிடைக்காதான்னு அவன் மனசு ஊசலாடுது. அந்த பதக்கத்தோட ஆசையை அவன் எப்போ விட்டு விடுன்னு மனசுக்குள்ள சொல்றானோ அப்போதான் அவன் கை பழையபடி நேராக நிற்கும். நாமளும் அப்படிதான். ஏதோ ஒரு பலனை ரொம்ப ஆழமாக திடிச்சுக்கிட்டு நம்ம திறமையை நாமளே முடக்கி வச்சுக்கிறோம். வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு காரணத்தோட தான் நடக்குதுன்னு நம்புறது ஒரு பெரிய பலம். சில கதவுகள் அடைக்கப்படுதுன்னா அதை விட பெரிய ஏதோ ஒரு பாதை நமக்காக திறந்திருக்குன்னு அர்த்தம். ஆனால் நாம் அடைக்கப்பட்ட கதவையே முட்டிக்கிட்டு இது ஏன் திறக்கலேன்னு அழுதுகிட்டு நிற்கிறோம். அந்த பழைய கதவோட பிடியை விடுங்க. அப்பதான் உங்கள் கண்கள் மற்ற வழிகளை பார்க்கும். அந்த நிமிஷம்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது வெளிச்சம் பாயும். நடந்தது நடந்ததா இருக்கட்டும், இனி நடக்கிறது நல்லதா இருக்கட்டும்னு ஒரு மனநிலை வரும் பாருங்க. அதுதான் ஒரு மனிதனோட உண்மையான வெற்றி. அந்த வெற்றிக்கு முதல் படி அந்த பழைய பிடியை தளர்த்துறது தான். நம்ம மனசு ஒரு பழைய அலமாரி மாதிரி. அதில் தேவையில்லாத ஒட்டடை, பழைய கிழிஞ்ச துணிமணிகள், உடஞ்சு போன சாமான்கள் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கிட்டு புதுசாக ஒரு நல்ல பொருளை வைக்க இடம் இல்லைன்னு வருத்தப்படுறோம். இந்த இடத்துல விட்டு விடுன்னு சொல்றது அந்த பழைய குப்பைகளை தூக்கி வெளியே போடுறது தான். குறிப்பாக கடந்த காலத்தில் நடந்த ஒரு கசப்பான உறவோ இல்லை ஒரு துரோகமோ நம்மளை அப்படியே முடக்கி போட்டுரும். அவன் எனக்கு இப்படி பண்ணிட்டானே, நான் அவங்கள எவ்வளவு நம்புனேன். இந்த ஒரு எண்ணம் ஒரு சிலந்தி வலை மாதிரி உங்களை சுற்றி பின்னிக்கும். அந்த வலையில நீங்களே சிக்கி தவிப்பீங்க. அந்த மனுஷன் இப்போ எங்கேயோ சந்தோஷமா இருப்பான், ஆனா நீங்க மட்டும் அன்னைக்கு நடந்த அந்த ஒரு நிமிஷத்தை இன்னைக்கும் உங்க ரத்தத்துல கலந்து வச்சிருக்கீங்க. இது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற தண்டனை. ஒரு கசப்பான உறவுலேருந்து வெளியே வர்றதுன்னா அவங்க மேல கோவப்படுறதோ இல்லை அவங்கள பழி வாங்குறதோ இல்லை, அவங்கள உங்க நினப்புல இருந்து விட்டு விடுறது தான் உண்மையான விடுதலை. ஒருத்தரை நீங்க வெறுக்கிறீங்கன்னா இன்னும் அவங்க உங்களோட ஏதோ ஒரு மூலையில ஒட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா வெறுப்பும் ஒரு வகையான பிடிப்பு தான். ஆனா சரி, அவங்க குணமே அவ்வளவுதான், அவங்க வாழ்க்கை பாதை வேற, ஏன் பாதை வேறன்னு ஒரு அலட்சியத்தோட கடந்து போறீங்க பாருங்க, அங்கதான் நீங்க ஜெயிக்கிறீங்க. உங்க மனசுல அவங்களுக்கு ஒரு சின்ன இடம் கூட இல்லைன்னு உறுதி பண்றது தான் அந்த பிடியை விடுறது. ஒரு பழைய அழுக்கு துணியை துவைக்க போடுற மாதிரி அந்த நினைவுகளை துவைச்சு போட்டுட்டு உங்க பாதையில நடக்க ஆரம்பிக்கணும். கிருஷ்ணர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காலம் எல்லாத்தையும் மாத்தும். இன்னைக்கு நீங்க எதை நினைச்சு அழறீங்களோ ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது இதுக்காகவா இவ்வளோ வருத்தப்பட்டோன்னு உங்களுக்கே சிரிப்பு வரும். அந்த 10 வருஷம் வரைக்கும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே அந்த புரிதலை கொண்டு வாங்க. இதுவும் கடந்து போகுங்கிற அந்த ஒரு வரி எப்பேற்பட்ட பிடிவாதத்தையும் தளர்த்தும். நம்ம ஊர் ஆத்தங்கரையில உட்காந்து வேடிக்கை பார்த்தா ஒரு விஷயம் புரியும். தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க ஒரு இலையை போடுறீங்க, அது மெல்ல மிதந்து போகுது. அந்த இலை ஒரு கல்லுல சிக்குதுன்னு வச்சுப்போம். நீங்க போய் அந்த இலையை விடுவிச்சிங்கன்னா அது திரும்பவும் ஓட ஆரம்பிக்கும். உங்க மனசும் அந்த இலை மாதிரி தான், ஏதோ ஒரு கசப்பான கல்லுல சிக்கி நிக்குது. அந்த பிடியை மட்டும் கொஞ்சம் தளர்த்தி விடுங்க, வாழ்க்கை திரும்பவும் அதோட வேகத்துல ஓட ஆரம்பிக்கும்.
நம்ம வாழ்க்கையில சில தோல்விகள் வருதுன்னா அது நம்மளை தண்டிக்கிறதுக்கு இல்ல, நம்மளை திருத்துறதுக்கு. ஒரு செடியை வளர்க்கும் போது தேவையற்ற கிளைகளை வெட்டி விடுவாங்க. அந்த நேரத்துல அந்த செடிக்கு வலிக்குமான்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த வெட்டுப்படுற கிளை போனாதான் அந்த செடி நேரா உயரமா வளரும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் சில ஆசைகள், சில பிடிவாதங்கள், சில உறவுகள் வெட்டப்படுது. அது அந்த நேரத்துல ஒரு பெரிய இழப்பா தெரியும். ஆனா அந்த பிடியை நீங்க விட்டாதான் நீங்க இன்னும் வலிமையான ஒரு மனுஷனா மாற முடியும். எனக்கு இது கிடைக்கலையேன்னு அழுதுகிட்டு இருக்கிற கைகளை முதல்ல காலி பண்ணுங்க. அப்பதான் கடவுள் உங்களுக்காக வச்சிருக்கிற அந்த பெரிய பரிசை வாங்குறதுக்கு உங்க கை தயாரா இருக்கும். நம்ம ஊர்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கைக்கு எட்டுனது வாய் கேட்டலன்னு. நாம ஏதோ ஒண்ணுக்காக போராடுவோம், அது கடைசி நிமிஷத்துல கை நழுவி போயிடும். அந்த நேரத்துல வர்ற ஆத்திரம் இருக்கே, அது நம்ம விவேகத்தையே அழிச்சிரும். ஆனா நிதானமா யோசிச்சு பார்த்தா அது கை நழுவுனதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஒருவேளை அது நமக்கு தேவையில்லாததா இருக்கலாம், இல்ல அதை விட சிறந்தது ஒண்ணு நமக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம். அந்த ஏன் கிடைக்கலங்கிற ஆதங்கத்தை விட்டு விடுங்க. அந்த ஆதங்கத்தை விடுறது தான் உங்க மனசுக்கு தேவையான முதல் சிகிச்சை. எப்போ நீங்க அந்த நஷ்டத்தை ஏத்துக்கிறீங்களோ அப்பவே அந்த நஷ்டத்தோட தாக்கம் பாதியா குறைஞ்சிரும். வாழ்க்கை ஒரு ரயில் பயணம் மாதிரி. ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் சில பேர் ஏறுவாங்க, சில பேர் இறங்குவாங்க. இறங்குறவங்களை நீங்க பிடிச்சு வச்சுக்கிட்டு அழ முடியாது. அவங்க பயணம் அவ்வளவுதான். அவங்க இறங்கினாதான் அந்த இடத்துல வேற ஒருத்தர் வந்து உட்கார முடியும். இது இயற்கையோட நியதி. இந்த நியதியை எதிர்க்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கிறது வெறும் மன உளைச்சல் மட்டும்தான். அந்த பயணத்தை ரசிக்க பழகுங்க. வர்றவங்க வரட்டும், போறவங்க போகட்டும். நீங்க உங்க இருக்கையில நிதானமா உட்கார்ந்து ஜன்னல் வழியா வர்ற காட்சிகளை ரசிங்க. அந்த ஒரு நிமிஷத்து நிம்மதி இருக்கே, அது வேற எதுலையும் கிடைக்காது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய சுவர் இருக்கு. அந்த சுவருக்கு பேரு தான் நான்கிற அகங்காரம். நான் யாரு தெரியுமா? என்னை எப்படி அவன் அப்படி சொல்லலாம்? என் கௌரவம் என்ன ஆகிறது? இந்த ஒரு பிடிவாதம் இருக்கே, இதுதான் நம்ம நிம்மதிக்கு வைக்கப்படுற முதல் வேட்டு. இந்த நான்கிற பிடிய விட்டு விடுன்னு சொல்றது தான் உலகத்திலேயே கஷ்டமான விஷயம். ஏன்னா மற்ற எல்லாரையும் நாம விட்டுருவோம், ஆனா நம்மளோட அந்த போலி பெருமையை விட மட்டும் மனசு வராது. ஒரு பலூன் பறக்கணும்னா அதுக்குள்ள இருக்கிற காத்து முக்கியம் இல்லை, அது மேல போறதுக்கு தடையா இருக்கிற அந்த பாரத்தை உதறணும். நாம நம்ம கௌரவம், அந்தஸ்துன்னு ஏகப்பட்ட பாரத்தை மனசுக்குள்ள ஏத்தி வச்சுக்கிட்டு ஏன் என்னால உயர பறக்க முடியலன்னு கேட்குறோம். நம்ம ஊர் விசேஷங்கள்ல கவனிச்சிருப்பீங்க, சில பேர் பந்திக்கு வரும்போது தங்களுக்கு சரியான மரியாதை கிடைக்கலன்னா கோவிச்சுக்கிட்டு எழுந்து போயிடுவாங்க. அந்த சாப்பாட்டில் இருக்கிற ருசியை விட அவங்களுக்கு அந்த மரியாதைங்கிற பிடிவாதம் தான் பெருசா தெரியும். கடைசியில அவங்க பசியோட தான் வீட்டுக்கு போவாங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்குது. ஒரு சின்ன ஈகோவுக்காக நாம எத்தனையோ நல்ல வாய்ப்புகளை, நல்ல உறவுகளை தட்டி விடுறோம். அவன் முதல்ல வந்து பேசட்டும், அப்புறம் நான் பேசுறேன்னு ஒரு பிடிவாதம் பிடிப்போம். அந்த ஒரு நிமிஷத்து பிடிவாதம் ஒரு காலத்துல உயிர்த்தோழனா இருந்தவனை கூட ஒரு அந்நியனா மாத்திரும். அந்த பிடிவாதத்தை ஒரு நிமிஷம் விட்டு விடுங்கள். இறங்கி போறதுனால நீங்க சின்னவங்களா ஆயிட மாட்டீங்க, இன்னும் ஒரு படி உயர்ந்து தான் போவீங்க. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் செஞ்சார். அர்ஜுனனோட அந்த போர் வீரன்கிற கர்வத்தை மெல்ல மெல்ல உடைச்சார். ஏன்னா ஒரு பாத்திரம் நிரம்பி இருந்தா அதுல எதையும் ஊத்த முடியாது. உங்க மனசு எனக்கு எல்லாம் தெரியுங்கிற கர்வத்துல நிரம்பி இருந்தா அங்க புதுசா எந்த ஞானமும் உள்ள போகாது. எப்போ நீங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அந்த பழைய அறிவோட பிடிய விடுறீங்களோ அப்போதான் உண்மையான கத்துக்கிற ஆர்வம் பிறக்கும். ஒரு குழந்தை ஏன் எப்பவும் சந்தோஷமா இருக்கு? அதுக்கு எந்த ஈகோவும் கிடையாது. மண்ணுல விழுந்தானும் சிரிக்கும், மத்தவங்க கிட்ட உடனே ஒட்டிக்கும். அந்த பிஞ்சு மனசோட அந்த விடுதலை நம்ம கிட்ட இல்லாதது தான் நம்ம சாபம். வாழ்க்கையில வர்ற அவமானங்களை ஒரு உரமா பாருங்க. செடிக்கு அடியில குப்பையையும் அழுக்கையும் போட்டாதான் அது பூவா மலருது. அதே மாதிரிதான் யாராவது உங்களை அசிங்கப்படுத்தினா அந்த வருப்பத்தை அப்படியே மனசுல தேக்கி வைக்காம விட்டு விடுங்கள். அது ஒரு அனுபவமா உங்க வேருக்கு போகட்டும். அந்த வருத்தத்தை நீங்க பிடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தா அது உங்களை அழுக வைக்கும். ஆனா அதை உதறி தள்ளிட்டா அது உங்களை வளர வைக்கும். அவன் சொன்னது அவனோட புத்தி, அதை ஏத்துக்காதது என் புத்தின்னு ஒரு தெளிவு வேணும். எப்போ ஒருத்தனோட சொல்லுக்கு நீங்க எதிர்வினை காட்டாம இருக்கீங்களோ அப்பவே அந்த சொல்லோட வீரியம் அழிஞ்சு போயிருது. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, வளைந்து கொடுக்கிற மரம் தான் புயல்ல தப்பிக்கும், நிமிர்ந்து நிக்கிற மரம் உடைஞ்சு போகும்னு. பிடிவாதங்கிறது அந்த நிமிர்ந்து நிற்கிற மரம் மாதிரி. அதுக்கு ஒரு கௌரவம் இருக்கலாம், ஆனா ஒரு பெரிய கஷ்டம் வரும்போது அது அப்படியே வேரோட சாஞ்சிரும். ஆனா விட்டு விடுன்னு மனப்பக்குவம் கொண்ட மனுஷன் ஒரு நாணல் மாதிரி. புயல் வரும்போது வளையும், ஆனா புயல் போனதுக்கு அப்புறம் திரும்பவும் கம்பீரமா நிற்கும். வாழ்க்கையில சில இடங்கள்ல நாம மண்டியிடுறது தோத்து போனதா அர்த்தம் இல்லை, அது ஒரு தற்காப்பு கலை.
அந்த பிடிவாதத்தை விடுறதுனால கிடைக்கிற அமைதி இருக்கே, அது கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. உங்க ஈகோவை விடுறதுங்கிறது உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறது இல்ல, அது உங்களை அந்த போலி திரையிலிருந்து விடுவிச்சிக்கிறது. ஒரு சினிமால வர்ற நடிகை அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த தார்மீக கோபத்தோடையே இருந்தா அது எவ்வளவு கேலிக்குரியது. நாமளும் அப்படிதான். ஏதோ ஒரு பொறுப்புல இருப்போம், ஏதோ ஒரு அந்தஸ்துல இருப்போம். அந்த பொறுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பந்தாவை பிடிச்சுக்கிட்டு தொங்குறது ஒரு பாரம். நான் ஒரு சாதாரண மனுஷங்கிற உண்மையை ஏத்துக்கிட்டு அந்த போலி பெருமைகளை விட்டு விடுங்கள். அப்போதான் உங்க மனசு ஒரு பறவை மாதிரி லேசா மாறும். அந்த லேசான மனசு தான் பிரபஞ்சத்தோட ரகசியத்தை புரிஞ்சிக்க தகுதியான ஒண்ணு. ஆசைப்படுறது தப்பு இல்லை, ஆனா அந்த ஆசையே நம்மளை ஆட்டி படைக்க ஆரம்பிக்கிறப்போ தான் நிம்மதி கையை விட்டு போயிடுது. நம்ம ஊர்ல ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தன் ஒரு தங்க காசை தேடி அலைஞ்சானான். அது கிடைக்கிற வரைக்கும் அவனுக்கு தூக்கமே இல்லை. ஒரு வழியா அது கிடைச்சிருச்சு. கிடைச்சப்புறம் இதை யாராவது திருடிட்டு போயிடுவாங்களோங்கிற பயத்துல அவனுக்கு இன்னும் தூக்கம் போயிருச்சு. அப்போ அந்த தங்க காசு அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சா இல்ல நிம்மதியை பறிச்சிருச்சா? ஆசைங்கிறது ஒரு பசி மாதிரி. ஒரு தடவை சாப்பிட்டா அடங்காது, திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஆனா இது எனக்கு வேணும்னு பிடிவாதம் பிடிக்கிறத விட்டு விடுங்க. அது கிடைச்சா ஏத்துக்கோங்க, கிடைக்கலனா இது எனக்கு தேவையில்லை போலன்னு கடந்து போங்க. கிருஷ்ணர் சொல்ற ஒரு ஆழமான விஷயம் என்னன்னா, ஆசைதான் கோபத்துக்கு தாய். ஒரு விஷயத்தை நீங்க ஆசைப்படுறீங்க, அது கிடைக்கலனா உடனே கோபம் வருது. அந்த பொருளை யாராவது தடுத்தா அவங்க மேல பகை வருது. இப்ப பாருங்க, ஒரு சின்ன ஆசையில ஆரம்பிச்சது கடைசியில ஒரு பெரிய போருக்கே கொண்டு வந்து விட்டுருது. இது எனக்கு கிடைச்சே தீரணுங்கிற அந்த வெறிய மட்டும் கொஞ்சம் தளர்த்தி பாருங்க. அப்போ அந்த பொருளோட மதிப்பு உங்க கண்ணுக்கு தெளிவா தெரியும். பல நேரங்கள்ல நாம எதையோ ஒன்ன பிடிச்சுக்கிட்டு தொங்குறோம். ஆனா கிடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அது ஒரு சாதாரண விஷயமா தான் இருக்கும். அந்த மாயையை உடைக்கிறது தான் விட்டு விடுன்னு சொல்றதுக்கான அர்த்தம். நம்ம ஊரு குளங்குட்டைகள்ல தூண்டில் போடுறவங்கள பார்த்திருப்பீங்க. அவங்க மீன் பிடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அந்த தூண்டில் முள்ளுல மீன் மாற்ற வரைக்கும் அவங்க சிலையாட்டம் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு நிதானம் இருக்கும். மீன் மாட்டுமே மாட்டாதேன்னு பதற்றப்பட மாட்டாங்க. அந்த பொறுமை தான் அவங்களுக்கு பலனை தருது. வாழ்க்கையிலையும் நாம ஒரு இலக்கை நோக்கி ஓடுறப்போ அந்த பதற்றத்தை விட்டு விடணும். பதற்றப்படுறவன் பாதி வழியிலேயே சோர்ந்து போயிடுவான். ஆனா அந்த பலனை பத்தின கவலையை விட்டவன் கடைசி வரைக்கும் அந்த உழைப்பை ரசிச்சு செய்வான். ரசிச்சு செய்யற எந்த வேலைக்கும் பலன் தானா தேடி வரும். ஒரு சின்ன உதாரணம், நாம ஒரு புது துணி எடுக்கிறோன்னு வச்சுப்போம். அது மேல நமக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அதே துணியை நாம பெருசா மதிக்க மாட்டோம். ஏன்? அந்த பொருள் அப்படியே தான் இருக்கு, நம்ம மனசு தான் மாறிடுச்சு. அப்போ அந்த சந்தோஷம் அந்த துணியில இல்ல, நம்ம மனசு அது மேல வச்சிருந்தா அந்த பிடிமானத்துல தான் இருந்துச்சு. இந்த ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டா நாம எதற்கும் அடிமையாக மாட்டோம். எல்லாத்தையும் அனுபவி, ஆனா எதையும் பிடிச்சு வச்சுக்காத. இதுதான் உண்மையான சுதந்திரம். ஒரு விருந்துக்கு போறோம், அங்க போடுற அத்தனை பதார்த்தத்தையும் ருசி பார்க்குறோம். ஆனா வீட்டுக்கு வரும்போது அந்த இலையை அங்கேயே போட்டுட்டு வரோம் பாருங்க, அதுதான் ஞானம். அந்த இலையை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தா அது குப்பை தான். நம்ம வாழ்க்கையில சில வசதிகள், சில ஆடம்பரங்கள் போயிடுச்சுன்னா உடனே உடைஞ்சு போயிடுறோம். ஐயோ, முன்னாடி மாதிரி இப்போ இல்லையேன்னு ஒரு ஏக்கம் வரும். அந்த ஏக்கத்தை விட்டு விடுங்க. பழைய காலம் போனது தான். இன்னைக்கு இருக்கிற இந்த நிமிஷத்தை எப்படி அழகாக்கலான்னு யோசிங்க. ஒரு மரத்துல இருக்கிற பழுத்த இலை காத்துல விழுதுன்னா அந்த மரம் வருத்தப்படுறதில்ல. ஏன்னா அந்த இலை போனாதான் அந்த இடத்துல ஒரு தளிர் விட முடியும்னு அந்த மரத்துக்கு தெரியும். உங்களை விட்டு போற ஒவ்வொரு வசதியும் ஒவ்வொரு ஆசையும் ஒரு புதிய மாற்றத்துக்கான அடையாளம். அதை ஏத்துக்கிற தைரியம் வரணும்னா அந்த பழைய பிடியை விடணும். ஆசைகளை விடுறதுங்கிறது வெறும் துறவரம் மட்டும் இல்ல, அது ஒரு தெளிவான வாழ்க்கை முறை. எப்போ நீங்க ஒரு பொருளோட பிடிமானத்திலிருந்து வெளியே வரீங்களோ அப்போதான் அந்த பொருளை உங்களால சரியா கையாள முடியும். ஒரு கார் ஓட்டுறீங்கன்னா அந்த ஸ்டீரிங்கை ரொம்ப இறுக்கமா பிடிச்சா கார் திரும்பாது. அதுக்கு ஒரு பிடிமானம் வேணும், அதே சமயம் ஒரு விடுதலும் வேணும். அப்பதான் கார் மென்மையா வளையும். வாழ்க்கையும் ஒரு பயணம் தான். அங்க எதையுமே ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்காதீங்க, கையை லேசா வச்சுக்கோங்க. பயணம் ரொம்ப இனிமையா இருக்கும். எனக்கு இது வேணும், ஆனா இது இல்லைனாலும் நான் வாழ்வேங்கிற அந்த வைராக்கியம் தான் உங்களை ஒரு ராஜாவா மாத்தும். மனசுல இருக்கிற பாரம் வெறும் மனசோட நிக்கிறது இல்ல, அது மெல்ல மெல்ல நம்ம உடம்பையும் தின்ன ஆரம்பிச்சிருது. நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் உண்டு, ஏதாவது ஒரு கஷ்டம்னா நெஞ்சு பாரமா இருக்குன்னு சொல்லுவோம். அது வெறும் பேச்சு இல்ல, நிஜமாவே அந்த பிடிவாதம் நம்ம இதய துடிப்பையே மாத்திடுது. அவன் இப்படி பண்ணிட்டானேன்னு ஒரு பழைய பகையையோ இல்ல எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சுங்கிற ஒரு வேதனையையோ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறப்போ உங்க உடம்புல ஒரு வகையான நஞ்சு சுரக்குது. இதுக்கு மருத்துவத்துல என்னென்னமோ பேர் வச்சிருக்காங்க, ஆனா ஆன்மீகத்துல இதுக்கு ஒரே தீர்வு தான்.
அந்த பிடியை விட்டுவிடு. எப்போ நீங்க அந்த எண்ணத்தை இறக்கி வைக்கிறீங்களோ அப்போதான் உங்க நரம்புகள் தளர்வடையும், இரத்த ஓட்டம் சீராகும். ஒரு கயிற்றை 2 பக்கம் இழுத்துக்கிட்டு இருந்தா அது எப்பவும் ஒரு இறுக்கத்துல இருக்கும். அதுல ஒரு பக்கத்தை யாராவது விட்டுட்டா அந்த இறுக்கம் போயிரும். நம்ம வாழ்க்கையும் ஒரு கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி தான். ஒரு பக்கம் உலகம் இழுக்குது, இன்னொரு பக்கம் நம்ம ஆசைகளும் பிடிவாதமும் இழுக்குது. இந்த இழுபறியில நசுங்கி போறது நம்ம நிம்மதி தான். சரி, அவன் என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும்னு நீங்க அந்த பக்கத்தை விட்டு விடுங்க. அப்போ அந்த இழுபறி நின்னு போயிரும். அந்த நிமிஷம் உங்க உடம்புல ஒரு லேசா உணர்வீங்க பாருங்க, அதுதான் உண்மையான ஆரோக்கியம். தூக்கம் வராம தவிக்கிற பல பேருக்கு காரணம் தலையணை சரியில்லாததில்ல, தலைக்குள்ள இருக்கிற அந்த பிடிவாத மூட்டை தான். கிருஷ்ணர் சொல்றார், எவன் ஒருவன் சுகத்தையும் துக்கத்தையும் சமமா பார்க்கறானோ அவனே நிலை பெற்ற அறிவுடையவன். இது எப்படின்னா ஒரு கடல் மாதிரி. மேல அலைகள் அடிச்சுக்கிட்டே இருக்கும், ஆனா ஆழத்துல அமைதி குடிகொண்டிருக்கும். நம்ம மனசோட மேற்பரப்புல எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம், ஆனா உள்ளுக்குள்ள எல்லாம் நன்மைக்கேன்னு ஒரு விடுதலையான எண்ணம் இருக்கணும். ஒரு சின்ன பையன் காற்றாடி விடுறத பார்த்துருக்கீங்களா? அந்த நூல் அவன் கையில இருக்கும், ஆனா காத்துல அந்த பட்டம் ஆடும்போது அவன் அந்த நூலை சில நேரங்கள்ல தளர்த்தி விடுவான். ரொம்ப இழுத்து பிடிச்சா நூல் அருந்து போயிரும். வாழ்க்கையும் அந்த நூல் மாதிரி தான். ரொம்ப இறுக்கமா பிடிக்காதீங்க, அருந்து போயிரும். அப்பப்போ லேசா தளர்த்தி விடுங்க, அப்போதான் வாழ்க்கை அழகா பறக்கும். நம்ம ஊர் பெரியவங்க ஒரு விஷயம் செய்வாங்க. யாராவது இறந்துட்டா விதி முடிஞ்சிருச்சு, அவன் போயிட்டான்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. இது ஏதோ கல் நெஞ்சம் இல்லை, இது ஒரு பெரிய வாழ்க்கை ஞானம். போனதை நினச்சி அழுதுகிட்டு இருந்தா வர்றது வராம போயிடும். விட்டு விடு. இது இறந்து போனவங்களுக்கு மட்டும் இல்லை, இறந்து போன நேற்றைய தினத்துக்கும் பொருந்தும். நேத்து நடந்த நஷ்டத்தை இன்னைக்கு காலையிலையும் நினச்சிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு கிடைக்க போற லாபத்தை உங்களால கவனிக்க முடியாது. அந்த நஷ்டத்தோட பிடியை விட்டு விடுங்கள். அப்போதான் உங்க கைகள் புது வாய்ப்புகளை அள்ள தயாரா இருக்கும். பல பேர் என்கிட்ட கேட்குறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டா அப்புறம் நான் எப்படி வாழ்றதுன்னு. விடுறதுன்னா ஓடி போறதில்ல, அந்த பொருளோடையோ மனிதரோடையோ இருக்கிற மனரீதியான அடிமைத்தனத்தை விடுறது. ஒரு கார்ல பிரேக் இருக்கு, அது எதுக்கு? காரை நிறுத்துறதுக்கு மட்டும் இல்லை, கார் பாதுகாப்பா ஓடுறதுக்கும் தான். அதே மாதிரி தான் இந்த விட்டு விடு தத்துவமும். இது உங்க வாழ்க்கையை நிறுத்துறதுக்கு இல்லை, விபத்தில்லாம அழகா ஓட்டுறதுக்கு. எப்போ உங்களுக்கு எதையும் விடக்கூடிய மனப்பக்குவம் வருதோ அப்போதான் நீங்க பயமில்லாம எதையும் செய்ய முடியும். பயமில்லாத உழைப்பு தான் ஒரு மனுஷனை உச்சத்துக்கு கொண்டு போகும். உங்க மனசு ஒரு கண்ணாடி மாதிரி. அதுல அழுக்கு சேர சேர உங்களால உங்க முகத்தையே தெளிவா பார்க்க முடியாது. அந்த அழுக்குங்கிறது தான் கோபம், பொறாமை, பிடிவாதம் எல்லாம். இதையெல்லாம் ஒன்று ஒன்றா தொடச்சி போடுறது தான் இந்த விடுதல். எப்போ அந்த கண்ணாடி தெளிவா பொலபலன்னு மாறுதோ அப்பதான் பிரபஞ்சத்தோட உண்மையான அழகு அதுல பிரதிபலிக்கும். நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு நிற்காம சரி தப்பா இருக்கலான்னு ஒத்துக்கிட்டு அந்த பிடிவாதத்தை விட்டு விடுங்க. அந்த நேர்மை தான் உங்களை ஒரு ஞானியா மாற்றும். அந்த ஞானம் வர்றப்போ உங்க உடம்புல இருக்கிற அத்தனை வலியும் காணாம போறத நீங்களே உணர்வீங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய நேரத்துல ஏன் இவ்வளவு குழப்பம் வருது? ஏன் ஒரு தெளிவான பாதை தெரிய மாட்டேங்குது? அதுக்கு காரணம் நாம அந்த முடிவோட லாப நஷ்டத்தை ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது தான். இதை செஞ்சா நஷ்டம் வந்துடுமோ, மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ, இந்த ஒரு பயம் இருக்கு பாருங்க, அது உங்க புத்திய மழுங்கடிச்சிரும். இந்த இடத்துல தான் விட்டு விடு தத்துவம் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்குது. அந்த பயத்தை முதல்ல விட்டு விடுங்க. பயம் இல்லாத மனசு தான் சரியான முடிவை எடுக்கும். ஒரு தெளிவான குளம் இருக்குன்னு வச்சுப்போம். அதுல கல் எறிஞ்சா அலை பாயும். அப்போ அடியில இருக்கிற மணல் தெரியாது. ஆனா அந்த அலைகளை அடங்க விட்டு அந்த பதற்றத்தை விட்டீங்கன்னா அடியில என்ன இருக்குங்கிறது தெளிவா தெரியும். நம்ம ஊர்ல பஞ்சாயத்துல பெரியவங்க தீர்ப்பு சொல்லும்போது கவனிச்சிருக்கீங்களா? அவங்க அந்த 2 தரப்பு மேலையும் எந்த பிடிப்பும் இல்லாம ஒரு சாட்சியா நின்னு தான் பேசுவாங்க. அவங்களுக்கு ஒருத்தர் மேல பாசமோ இல்ல ஒருத்தர் மேல கோபமோ இருந்தா அந்த தீர்ப்பு தப்பாயிரும். அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையோட பஞ்சாயத்துலயும் நீங்க ஒரு சாட்சியா மாறணும். இது ஏன் வாழ்க்கை, இது எனக்கு தான் நடக்குதுன்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பிடிச்சுக்காம, சரி ஒரு மனுஷனா இப்போ நான் என்ன செய்யணும்னு அந்த தனிப்பட்ட பாதிப்பை விட்டு விட்டு யோசிச்சு பாருங்க. அப்போ உங்க முன்னாடி 10 வழிகள் தெரியும். பிடிவாதங்கிறது ஒரு குதிரைக்கு கட்டுற கண்ணு தட்டு மாதிரி. அது நேரா மட்டும்தான் பார்க்க வைக்கும். ஆனா விடுதல்ங்கிறது அந்த தட்டை கழட்டுறது. அது உங்களுக்கு முழு உலகத்தையும் காட்டும். கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொன்னார், யோகஸ்தக குருகர்மாணி, அதாவது யோகத்துல நிலை பெற்று உன் கடமையை செய். யோகம்ங்கிறது என்ன? சமநிலை தான். வெற்றி வந்தாலும் சரி, தோல்வி வந்தாலும் சரி,
அது உன்னோட ஆத்மாவை பாதிக்கக்கூடாது. நாம ஒரு தொழில் பண்றோம், அதுல ஒரு பெரிய நஷ்டம் வந்துருச்சு. அந்த நஷ்டத்தையே பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தா அடுத்ததா வர்ற ஒரு பெரிய வாய்ப்பை நம்மால பார்க்க முடியாது. அந்த நஷ்டத்தை ஒரு பாடமா ஏத்துக்கிட்டு அந்த வருத்தத்தை விட்டு விடுங்க. போனது போச்சு, இனி என்னங்கிற அந்த ஒரு கேள்விதான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். உலகத்துல ஜெயிச்ச அத்தனை பேரும் ஒரு கட்டத்துல தங்களோட பழைய தோல்விகளை தூக்கி போட்டுட்டு வந்தவங்க தான். அந்த பழைய பாரத்தை தூக்கிக்கிட்டு ஓடுறவன் சீக்கிரம் களைச்சு போயிடுவான். ஒரு சின்ன உதாரணம், ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம். அந்த பஸ் போயிருச்சுன்னு அங்கேயே நின்று அழுதுகிட்டு இருந்தா அடுத்ததா வர்ற பஸ்ஸையும் கோட்டை விட்டுருவீங்க. சரி, அந்த பஸ் போயிருச்சுன்னு அந்த ஏமாற்றத்தை விட்டு விட்டு அடுத்த வண்டியை தேடுறவன் தான் புத்திசாலி. வாழ்க்கையும் ஒரு தொடர்ச்சியான பயணம்தான். ஒரு கதவு அடைச்சா இன்னொரு ஜன்னல் திறக்கும். ஆனா நாம அந்த அடைச்ச கதவையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த பிடிவாதத்தை விடுறது தான் உங்களை ஒரு முதிர்ச்சியான மனுஷனா மாத்தும். எப்போ ஒரு மனுஷன் நடக்கிறது எல்லாம் ஏன் நன்மைக்கு தான்னு அந்த பிடிவாதத்தை விடுறானோ அப்போ அவனுக்கு கவலையே இருக்காது. நம்ம ஊர்ல விவேகானந்தர் ஒரு விஷயம் சொல்லுவார், எல்லாவற்றையும் துறப்பவனே எல்லாவற்றையும் பெறுகிறான். இது ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தெரியும், ஆனா இதுதான் உண்மை. நீங்க ஒரு பொருளை அடையணும்னு துடிக்கிறப்போ அந்த பொருள் உங்களை ஆட்டி படைக்குது. ஆனா அது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரின்னு நீங்க அந்த ஆசையை விடுறப்போ அந்த பொருள் உங்க காலுக்கு அடியில வந்து விழும். ஏன்னா இப்போ அந்த பொருளுக்கு உங்களை அடிமைப்படுத்த தெரியாது. நீங்க சுதந்திரமானவன் ஆயிட்டீங்க. இந்த சுதந்திரம் தான் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய செல்வம். அந்த செல்வத்தை அடையிறதுக்கு முதல் விலை உங்க பிடிவாதத்தை விடுறது தான். முடிவெடுக்கிறதுல குழப்பம் வர்றப்போ கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அந்த பிரச்சனையை ஒரு ஓரமா வச்சிருங்க. நான் இதை பத்தி இப்ப யோசிக்க போறதில்லைன்னு அந்த தீவிரத்தை விட்டு விடுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ளேயே ஒரு தெளிவான பதில் கிடைக்கும். அந்த பதில் தான் உங்க ஆத்மாவோட குரல். குழப்பத்துல எடுக்கிற முடிவு எப்பவுமே ஆபத்து தான். ஆனா அந்த பிடிவாதத்தை விட்டுட்டு எடுக்கிற முடிவு எப்பவும் உங்களுக்கு பாதுகாப்பாவே இருக்கும். அந்த பாதுகாப்பை தேடி தான் நாம அலையிறோம். ஆனா அது நமக்குள்ளேயே இருக்கிற அந்த விடுதல்ங்கிற ரகசியத்துல தான் ஒளிஞ்சிருக்கு. இந்த விட்டு விடு தத்துவத்தோட உச்சக்கட்டமே நம்மளோட ஆன்மீக தேடல் தான். பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆன்மீகம்னா ஏதோ புதுசா ஒன்று அடையிறது, ஏதோ ஒரு சக்தியை பிடிச்சு வைக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா நிஜமான ஆன்மீகம்ங்கிறது எதையும் அடையிறதில்ல, தேவையில்லாத அத்தனை பிடிமானத்தையும் ஒவ்வொன்றா கழட்டி எறியறது தான். ஒரு சிற்பி ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு அதுல இருக்கிற தேவையற்ற பாகங்களை செதுக்கி தள்ளுவாரு. அவர் என்ன பண்றாரு? சிலையை புதுசா உருவாக்கல, அந்த கல்லுக்குள்ளேயே மறைஞ்சிருக்கிற சிலையை வெளியே கொண்டு வராரு. அதுக்கு அவர் செஞ்சது என்ன? தேவையில்லாத கல்லை விட்டு விடுவதுதான். அதே மாதிரிதான் நம்ம ஆன்மாவும். அதுக்குள்ள ஏகப்பட்ட குப்பைகளை, பழைய பிடிவாதங்களை, ஈகோவை மூட்டை கட்டி வச்சிருக்கோம். அதை ஒவ்வொன்னா உதறி தள்ளிட்டா உள்ளே இருக்கிற அந்த தெய்வீகம் தானா தெரியும். நம்ம ஊரு குளத்துல தாமரை இலைய பார்த்திருப்பீங்க. அது தண்ணிக்குள்ளதான் இருக்கு, ஆனா அந்த தண்ணி அது மேல ஒட்டாது. அந்த ஒரு ஒட்டாத தன்மை தான் ஆன்மீகத்தோட ரகசியம். நீங்க உலகத்துல இருங்க, குடும்பத்துல இருங்க, தொழில் செய்யுங்க, ஆனா எதையும் உங்க மனசுக்குள்ள ஒட்டிக்க விடாதீங்க. இது என்னுடையதுங்கிற அந்த ஒரு பிடிவாசம் தான் எல்லா துயரத்துக்கும் வேர். கிருஷ்ணர் சொல்றார், எவன் ஒருவன் சகல பற்றுகளையும் துறந்து என்னிடம் சரணடைகிறானோ அவனை நான் காக்கிறேன். சரணாகதிங்கிறது என்ன? நான் ஒன்னும் இல்லை, எல்லாம் நீதான்னு அந்த பழைய நான்கிற பிடிவாதத்தை மொத்தமா விட்டு விடுவதுதான். அந்த வினாடி உங்களுக்குள்ள ஒரு பெரிய அமைதி பிறக்கும். ஏன்னா இப்போ அந்த பாரத்தை தூக்கிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. அந்த பொறுப்பை நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க. வாழ்க்கையில ஒரு கட்டத்துல நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்னு யோசிச்சு பார்த்தா நாம மத்தவங்கள மாத்த பார்க்கறோம். என் பொண்டாட்டி இப்படி இருக்கணும், என் பிள்ளை நான் சொல்றத கேட்கணும், என் மேலதிகாரி என்னை மதிக்கணும், இப்படி உலகத்தையே நம்ம விருப்பப்படி மாத்த பார்க்குற அந்த பிடிவாதம் தான் பெரிய முட்டாள்தனம். அவங்கவங்க பாதையில போயிட்டு இருக்காங்க. நீங்க யாரையும் மாத்த முடியாது. அந்த மாத்தணுங்கிற ஆசைய விட்டு விடுங்கள். அவங்கள அவங்க போக்கிலேயே விடுங்க. எப்போ நீங்க மத்தவங்கள சுதந்திரமா விடுறீங்களோ அப்போதான் நீங்க உண்மையான நிம்மதியை அடையிறீங்க. விடுறதுல தான் ஒரு பெரிய ராஜதந்திரம் இருக்கு. பிடிச்சு வச்சுக்கிட்டு மல்யுத்தம் பண்றதுனால உங்க சக்தி தான் வீணாகுமே தவிர பலன் எதுவும் கிடைக்காது. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, கையை விரிச்சவன் தான் நிம்மதியா தூங்குவான்னு. கையை மூடிக்கிட்டு இருக்கிறவன் எதையோ பிடிச்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அவன் தூக்கத்திலையும் பதற்றமாவே இருப்பான். ஆனா கையை விரிச்சு படுத்திருக்கிறவனுக்கு எதை இழக்கிறதுக்கும் பயம் இல்லை. இந்த பயமின்மை தான் ஆன்மீகத்தோட வெற்றி.
சாவுக்கும் நாம ஏன் பயப்படுறோம்? இந்த உடம்பை விட மனசு வரல, இந்த உறவுகளை விட மனசு வரல, இந்த சொத்துக்களை விட மனசு வரல. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இதெல்லாம் நம்ம கையை விட்டு போக போகுதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதை முன்கூட்டியே மனதால விட்டு விடுங்கள். இது எதுவும் நிரந்தரம் இல்லைங்கிற அந்த புரிதல் வந்துட்டா வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு கொண்டாட்டமா மாறிடும். நம்ம மனசு ஒரு குரங்கு மாதிரி. அது ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு கிளைய ரொம்ப ஆழமா பிடிச்சுக்கிட்டு தொங்கும். அந்த பிடிமானத்தை தளர்த்துறதுக்கு தான் தியானமும் ஆன்மீகமும் உதவுது. நடக்கிறது நடக்கட்டும்னு ஒரு சாட்சி பாவத்துக்கு வாங்க. நீங்க ஒரு பார்வையாளரா மட்டும் இருந்து உங்க வாழ்க்கைய வேடிக்கை பாருங்க. ஒரு நாடகத்தை பார்க்க போறோம், அதுல ஒரு சோக காட்சி வந்தா நாம அழறோம். ஆனா அந்த நாடகம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்துடுறோம். அந்த சோகத்தை வீட்டுக்கு தூக்கிட்டு வரதில்லையே. அதே மாதிரி தான் வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களையும் ஒரு காட்சியாவே பாருங்க. அந்த திரையோட உங்களை ஒட்டிக்க விடாதீங்க. அந்த பிடிய விடுறது தான் உங்களை ஒரு முக்தனாக மாத்தும். கடைசியா ஒரு விஷயம், விட்டு விடுன்னு சொல்றதுனால நீங்க ஒண்ணுமில்லாம போயிட மாட்டீங்க. ஒரு சின்ன புள்ளியிலிருந்து நீங்க ஒரு பெரிய வானமா விரிவடைவீங்க. ஒரு குடத்துக்குள்ள இருக்கிற காத்து அந்த குடம் உடைஞ்ச உடனே வெளியே இருக்கிற மகா ஆகாயத்தோட கலந்துருது. அதே மாதிரி தான் உங்க மனசுல இருக்கிற அந்த பிடிவாதம்ங்கிற குடத்தை உடைச்சிட்டா உங்க ஆன்மா இந்த அகண்ட பிரபஞ்சத்தோட ஒண்ணா ஆயிரும். அங்க துக்கமே இல்லை, அங்க வெறுப்பே இல்லை, அங்க வெறும் ஆனந்தம் மட்டும்தான் இருக்கும். அந்த ஆனந்தத்தை அடையிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அந்த பழைய பாரத்தை, அந்த பழைய காயங்களை, அந்த பழைய நான்கிற பிடிவாதத்தை இப்பவே இந்த நிமிஷமே விட்டு விடுங்கள். இப்போ நாம இந்த பயணத்தோட கடைசி புள்ளிக்கு வந்து நிக்கிறோம். இவ்வளவு நேரம் நாம பேசினது அத்தனையும் ஒரே ஒரு சொல்லுல தான் அடங்கியிருக்கு, விட்டு விடு. இது ஏதோ தோல்வி அடைஞ்சவன் சொல்ற வார்த்தை இல்ல. இது வாழ்க்கையே சரியா புரிஞ்சுகிட்ட ஒரு ஞானியோட சிம்மக்குரல். நாம இத்தனை காலமா எதையெல்லாம் பிடிச்சுக்கிட்டு அழுதோமோ, எதெல்லாம் நம்ம நிம்மதியை குலைச்சதோ, அதையெல்லாம் ஒரு தூசியா உதறி தள்ளுற அந்த வினாடிதான் உங்க வாழ்க்கையோட மறுபிறவி. ஒரு பாம்பு தன் சட்டைய கழட்டி போடுற மாதிரி உங்க பழைய கசப்புகளை, பழைய தோல்விகளை, பழைய ஏமாற்றங்களை இன்னைக்கூட கழட்டி போட்டுருங்க. அந்த சட்டை இனி உங்களுக்கு தேவையில்லை. அது உங்களை நெருக்குது, அது உங்களை அசிங்கப்படுத்துது. அதை உதறிட்டு வெளியே வாங்க. அங்க ஒரு புது உலகம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, விடியறதுக்கு முன்னாடி தான் இருட்டு அதிகமா இருக்கும்னு. நீங்க இப்போ ஒருவேளை அந்த இருட்டுல இருக்கலாம், பாரம் தாங்காம தவிக்கலாம். ஆனா அந்த பாரத்தை நீங்க ஏன் சுமக்கணும்? கடவுளோ இல்ல இந்த இயற்கையோ உங்ககிட்ட ஒருபோதும் நீ அழுதுகிட்டே இருன்னு சொல்லல. நாம தான் நம்ம கையை இறுக்கமா மூடிக்கிட்டு எனக்கு வலிக்குதேன்னு கத்துறோம். கையை திறந்து பாருங்க, அந்த வலி போயிரும். விட்டு விடுவதால் நீ எதையும் இழக்கப் போவதில்லை, உன்னையே நீ கண்டடைய போகிறாய். இதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணுமா? முதல்ல மத்தவங்க உங்களை பத்தி சொன்ன அந்த பிம்பங்களை விடுங்க. நீங்க உங்களை பத்தி வச்சிருக்கிற அந்த தப்பான கணக்குகளை விடுங்க. அப்போதான் உங்க உண்மையான சொரூபம் வெளியே வரும். வாழ்க்கைங்கிறது ஒரு அழகான ஓட்டம். அதுல ஓடுறப்போ உங்க காலனியில ஒரு சின்ன கல்லு மாட்டிக்கிட்டா கூட உங்களால வேகமா ஓட முடியாது. அந்த ஒரு சின்ன கல்லு உங்க மொத்த பயணத்தையுமே நரகமாக்கிரும். அந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது என்ன? ஓட்டத்தை நிறுத்திட்டு அந்த செருப்பை கழட்டி அந்த பிடிவாதம்ங்கிற கல்லை தட்டி விடுறதுதான். அதை விட்டுட்டா அப்புறம் பாருங்க உங்க வேகம் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரிதான் மனசுல இருக்கிற அந்த சின்ன சின்ன கோபங்கள், பொறாமைகள், இவன் என்னை விட உயர்ந்துட்டானேங்கிற அந்த ஆதங்கங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கூட தட்டி விட்டுருங்க. நீங்க மத்தவங்களோட போட்டி போட பிறக்கல, நீங்க உங்களோட சிறந்த பதிப்பா மாற பிறந்திருக்கீங்க. கிருஷ்ணர் கீதையில சொன்ன அந்த இறுதி உபதேசம் இதுதான், எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னிடம் சரணடை. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ போட்டு வச்சிருக்கிற அந்த ஏகப்பட்ட கணக்கு வழக்குகளை மூட்டை கட்டி வச்சுட்டு இந்த வாழ்க்கையே ஒரு விளையாட்டா பாரு. உழைப்ப கொடு, ஆனா அந்த முடிவோட கழுத்தை பிடிச்சுக்கிட்டு தொங்காத. எப்போ நீ முடிவை விடுறியோ அப்போதான் உன்னால முழு திறமையோட வேலை செய்ய முடியும். பாரம் இல்லாத மனசுதான் உலகத்தையே ஜெயிக்கும். இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து ஒரு முடிவெடுங்க. நேத்து வரைக்கும் நான் சுமந்த அந்த பழைய மூட்டையை இங்கேயே இறக்கி வைக்கிறேன். இனி நான் ஒரு சுதந்திர பறவை. இந்த ஒரு உறுதிதான் உங்களை உச்சக்கட்ட ஊக்கத்துக்கு கொண்டு போகும். நிம்மதிங்கிறது எங்கேயோ கடையில விக்கிற பொருள் இல்ல அது ஏதோ இமயமலையில ஒளிஞ்சு கிடக்கிற ரகசியமும் இல்ல. தேவையற்றதை விடுற அந்த மனப்பக்குவத்துல தான் நிம்மதி குடிகொண்டிருக்கு. விட்டு விடு, இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு பிரச்சனை வருதா, சரி இது என் கட்டுப்பாட்டுல இல்ல, விட்டு விடு. ஒருத்தன் திட்டுறானா, அவன் அறியாமை, விட்டு விடு. ஒரு காரியம் தள்ளி போகுதா, சரியான நேரத்துல நடக்கும், விட்டு விடு. இந்த ஒரு மனநிலை உங்களுக்கு வந்துட்டா உலகத்துல எந்த சக்தியாலும் உங்களை அசைக்க முடியாது. நீங்க ஒரு பாறை மாதிரி உறுதியா இருப்பீங்க, ஆனா அதே சமயம் ஒரு பூ மாதிரி மென்மையா இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் வரணும்னு நீங்க ஆசைப்பட்டா முதல்ல மாற வேண்டியது உங்க மனசுதான்.
பாரத்தை இறக்கி வச்சவன் மட்டும்தான் சிகரத்தை தொட முடியும். நீங்க சிகரத்துக்கு போகணுமா இல்ல அந்த பள்ளத்தாக்குலேயே பாரத்தை சுமந்துகிட்டு கிடக்கணுமா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கே இப்பவே அந்த பழைய காயங்களை ஆத்த ஆரம்பிங்க. மன்னிப்பு கேட்கறதுலயோ இல்ல மன்னிச்சு விடுறதுலயோ இருக்கிற அந்த பெரிய மனசுதான் கடவுளோட குணம். அந்த பிடிய விடுங்க, வாழ்க்கை தானாக மாறும். இனி வர்ற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு வசந்த காலமா இருக்கும். ஏன்னா உங்க மனசு இப்போ காலியா இருக்கு. அதுல சந்தோஷத்தை நிரப்ப பிரபஞ்சம் தயாரா இருக்கு. எழுந்துருங்க, பாரத்தை உதருங்க, உங்க புதிய பயணத்தை தொடங்குங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. அதை ஏற்றுக்கொள், பாரத்தை விட்டுவிடு, வாழ்க்கை தானாக மாறும்.